Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. செய்தி கடலூரில் சாலை ஓரம் ஓய்வெடுத்த லாரி ஓட்டுநர்களை அரிவாளால் வெட்டி பணம் பறித்த சம்பவத்தில் அந்த ரவுடியை போலீசார் சுட்டுக் கொன்றதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். விவரங்கள் வழங்கலாம். நிச்சயமா கடலூர் மாவட்டம் புதுச்சத்திரம் அருகே தெரியப்பட்டு அந்த இடத்துல சாலையோரமா நின்று லாரியை வெட்டிட்டு ஓய்வெடுத்த லாரி ஓட்டுநர்கள் தாக்கிட்டு அவர்களிடம் செல்போன் மற்றும் பணங்களை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இந்நிலையில பார்த்தோன்னா அவங்க 5 பேர் கொண்ட கும்பல் இரண்டு இருசக்கர வாகனத்துல அவர்களிடையே வழிப்பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த அதே போல அருகாமையில் இன்னொரு கோயில லாரி ஓட்டுநர் அவர் தாக்கிட்டு அவர்கிட்ட செல்போனும் அவர்கிட்ட இருந்த பணமும் பறிமுதல் செஞ்சு அவங்க ஓடிடுறாங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா அவர்கள் செம்மண்டலம் பகுதியில மறந்திருப்பதாக காவல்துறைக்கு ஒரு தகவல் வருது. அதன் அடிப்படையில் செம்மண்டலம் பகுதிக்கு சென்று அவர்கள் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபடும் போது இருவர் மட்டும் பிடிப்பட்டாங்க, ஒருவர் தப்பி ஓடிட்டாங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா கடலூர் திருப்பாப்புலி பகுதிக்கு உட்பட்ட கேப்பூர் மலை என்ற பகுதியில இவர்கள் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடையாது. அங்கு போலீசார் சென்று அவர் பிடிக்க முற்படும் போது அவரை தாக்கி விட்டு அவர்கள் தப்பியோட முயற்சி செய்யும் போது போலீசார் பாண்டிச்சேரியை சேர்ந்த நபர் சுட்டு பிடிச்சிருக்காங்க. அவர் படுகாயத்துடன் கடலூர் தலைமை அரசு மருத்துவமனைக்கு இப்ப தற்சமயம் சேர்க்கும் போது அவர் ஏற்கனவே அவர் உயிரிழந்ததா காவல்துறை வட்டாரம் அதாவது மருத்துவத்துறையும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. இந்த என்கவுண்டர் ஆனது இப்ப கடலூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. என்ன காரணம், எதற்காக இந்த லாரி ஓட்டுநர்களிடம் பணம் அடித்தது மட்டுமா இல்ல வேறு எதிர்ப்பு குற்ற சம்பவம் இருக்கா என்ற அடிப்படையில இப்ப தற்சமயம் தீவிர விசாரணையானது மேற்கொண்டு இருக்காங்க. இந்த விஜயை பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டம் அருகாமையிலான புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர் தொடர்ந்து இந்த வழிபறி யாத்திரைகள் ஈடுபட்டதாகவும் ஒரு முதற்கட்ட தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இவர்களுக்கு நேற்று அதிகாலையில பாத்தீங்கன்னா இவர்கள் இந்த தொடர் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கடலூர் மாவட்டத்தில் திருப்பாப்புலூர் பகுதி எப்போதூர் என்ற பகுதியில் கூட நேற்று ஒருவர் காளிதாஸ் என்பவர் அருகாமையில் தெருக்கூட்டு பார்த்துட்டு அந்த பகுதியில் நடந்து போகும்போது அவர் முதல்ல அவரை தான் தாக்கிட்டு அவருக்கு அந்த செல்போனையும் பணமும் அவருக்கு பறிச்சுட்டு தான் அடுத்த சம்பவமாக புதுச்சத்திரம் பகுதியிலையும் பெரியப்பட்டு என்ற பகுதியில நடந்திருக்கு. இது குறித்து புதுச்சத்திரம் போலீசார் கடலூர் மாவட்ட காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் மாவட்டம் முழுவதும் அனைத்து சோதனை சாவடிகளும் தீவிரமாக சோதனை இடும்போது அவர்கள் கடலூர் செம்மண்டல பகுதியில் மறைந்திருப்பதாகவும் அவர்கள் பிடிச்சு இப்ப 2 பேரை பிடிக்கும் போது ஒரு மட்டும் தப்பி, அதாவது சதீஷ் மட்டும் தப்பி ஓடிடுறாரு. அவரை தான் இப்ப தற்சமயம் போலீசார் என்கவுண்டர் செய்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.